யார் இந்த ஃபிளாஷ்? இவருக்கு அப்படி என்ன சூப்பர் பவர் இருக்கு? ஃபிளாஷ் படத்தோட தான் டிசி யூனிவர்ஸ் முடியுதா? இந்த படம் நல்லா இருக்கா? இதுக்கான ஆன்சர்ஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வெல்கம் டு த ஃபிலிம் பேப்பர்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை பார்ப்போம். தி ஃபிளாஷ் டிசி காமிக்கை பேஸ் பண்ணி வந்த ஒரு முக்கியமான படம். DCEU அதாவது டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸ்ல வந்த ஒரு படம். இதுல நிறைய படங்கள் வந்திருக்கு. அதோட கண்டினியூவா வந்த படம் தி ஃபிளாஷ். கிட்டத்தட்ட 9 வருஷம் இந்த படம் பிளான் பண்ணதுல இருந்து பல தடைகளை தாண்டி ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துல பேட்மேன், சூப்பர் கேர்ள், வண்டர் வுமன் எல்லாம் வராங்க. அக்வாமேன் கூட ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன்ல வராரு. டிசியோட பெஸ்ட் படமாக இது இருக்குன்னு WB சொல்லியிருக்காங்க. இந்த படம் பாக்குறதுக்கு முன்னாடி ஏதாவது படம் பார்த்துட்டு வரணும்னு கேட்டா ஆமா, மேன் ஆஃப் ஸ்டீல், பேட்மேன் வெர்சஸ் சூப்பர்மேன், அக்வாமேன், ஜஸ்டிஸ் லீக் இதெல்லாம் பார்த்துட்டு வரணும். இவ்ளோ பார்க்க முடியாதுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா மேன் ஆஃப் ஸ்டீல், ஜஸ்டிஸ் லீக் இது 2 மட்டும் பார்த்துட்டு வாங்க. அப்போதான் கதை எளிமையா புரியும். சரி வாங்க இப்போ கதைக்கு போலாம். ஃபிளாஷ் யாருன்னா மின்னல் வேகத்துல ஓடக்கூடிய சூப்பர் பவர் கொண்ட ஒரு மனுஷன். சின்ன வயசுல செத்து போன தான் அம்மாவையும் அந்த கொலைப்பழிய சுமந்து ஜெயில இருக்கும் அப்பாவையும் தனக்கு கிடைச்ச சூப்பர் பவர் மூலமா காப்பாத்த முடியுமான்னு ட்ரை பண்றான். அந்த முயற்சியில நடந்த தவறுதலால உலகமே ஆபத்துல மாட்டிக்குது. அத அவன் எப்படி ஹேண்டில் பண்றான்றதுதான் கதை. நம்ம ஹீரோ பேரி ஹாலன் ஒரு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். அதே நேரத்துல அவனோட சூப்பர் பவரை வச்சு அந்த நகரத்தையும் காப்பாத்திட்டு இருக்கான். ஒரு நாள் காலையில சாண்ட்விச் சாப்பிட்டுட்டு வேலைக்கு போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ பேட்மேன் சைட்ல இருந்து ஒரு கால் வருது. கோதம் சிட்டில ஒரு ஹாஸ்பிட்டல்ல வைரஸ் ஒன்னு ஒரு கும்பலால திருடப்பட்டு இருக்குன்னு. அந்த ஹாஸ்பிட்டல்ல ஏற்பட்ட விபத்தால அந்த இடமே நிலக்கொழிஞ்சு இடிகிற நிலைமையில இருக்கிறதா சொன்னதும் உடனே ஃபிளாஷ் அங்க பசியோடயே போயிடுறான். அந்த திருடங்களை பிடிக்க பேட்மேன் பகல்லையே வராரு. இந்த சீன்லாம் ரொம்பவே மாசா இருக்கும். அந்த ஹாஸ்பிட்டல்ல நிறைய குழந்தைகளை ஆபத்துல இருந்து காப்பாத்துறான். அதே நேரம் பேட்மேன் திருடங்களை வெளுத்து வாங்கும் போது பிரிட்ஜ்ல பேட்மேனுக்கு உதவி தேவைப்படுது. வண்டர் வுமன் அங்க வந்து உதவி செய்யறாங்க. வைரஸையும் மக்களையும் காப்பாத்துற அப்புறம் ஃபிளாஷ் ஆபீஸ்க்கு வந்துடுறான். அங்க தன்னோட பள்ளி பருவ ஒன் சைட் காதலிய பாக்குறான். அவ பேரு ஐரிஸ். அவளும் பேசுறா. ஆனா ஐரிஸ் ஒரு பத்திரிகையாளரா இருக்கிறதால தான் அப்பாவோட கேஸ பத்தி பேச வந்திருக்கான்னு நினைச்சு பேரி விலகிடான். பேரியோட சின்ன வயசுல அவங்க அம்மாவை ஒரு திருடன் குத்தி கொன்னுடுறான். காப்பாத்த போன அப்பா மேல அந்த கொலைப்பழி விழுந்துடுது. அப்பா ஜெயில இருக்காரு. அவரு கொலைக்காரன் இல்லைன்னு நிரூபிக்க எந்த ஆதாரமும் இல்ல. அதனால பல வருஷமா ஜெயில இருக்காரு. அப்பா நிரபராதின்னு நிரூபிக்க பேரி போராடி பல டைம் தோத்து போயிட்டான். கொலை நடந்த இடத்துல அப்பா இல்ல, சூப்பர் மார்க்கெட்ல இருந்திருக்காரு அப்படின்னு ஒரு CCTV ஃபுட்டேஜ் வச்சு நிரூபிக்க பாக்குறான். ஆனா அதுலயும் அப்பாவோட முகம் சரியா தெரியல. ஒரு கட்டத்துல சின்ன வயசுல சந்தோஷமா இருந்த ஞாபகம் எல்லாம் வந்து ரொம்ப சோகத்துல கொண்டு போகுது. அப்போ அவன் தன்னோட சூப்பர் பவர் சூட்டை போட்டுட்டு இதுவரைக்கும் ஓடாத அளவுக்கு ஃபாஸ்டா ஓடுறான். அப்போ எல்லாமே ரிவர்ஸ்ல நடக்குது. அதாவது அதிக வேகத்தின் மூலமா முற்காலத்துக்கு போறான். ஹாஸ்பிட்டல்ல குழந்தைய காப்பாத்தின இடத்துக்கு போயிட்டு வரான். இத உடனே பேட்மேன் கிட்ட வந்து சொல்றான். என்னால டைம் டிராவல் பண்ண முடியுது. இததான் சரியா பண்ணா என் அப்பா அம்மா 2 பேரையும் காப்பாத்த முடியும்னு. ஆனா பேட்மேன் இது சாத்தியமா இருந்தாலும் காலத்தை மாத்த நினைச்சா ஆபத்துல தான் போய் முடியும். இத நீ ட்ரை பண்ணாதன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனா ஃபிளாஷ் அதை கேட்காம மறுபடியும் ஃபாஸ்டா ஓடுறான். காலத்தோட சர்க்கிளுக்கு போறான். தான் அம்மா இறந்த நாளுக்கு போயிடுறான். அன்னைக்கு அம்மா சூப்பர் மார்க்கெட்ல தக்காளி சாஸ் வாங்க மறந்துருப்பாங்க. தக்காளி சாஸ் வீட்ல இல்லாததால அவங்க அப்பா மார்க்கெட் போயிடுவாரு. அப்பதான் வீட்டுக்கு வந்த திருட அவங்க அம்மாவை கொலை செஞ்சிருப்பான். பேரி என்ன யோசிக்கிறானா, தக்காளி சாஸா அம்மா முதலையே வாங்கிட்டு வந்துட்டா அப்பா சூப்பர் மார்க்கெட்க்கு போக வேண்டிய அவசியம் இருந்திருக்காதுல. வீட்ல அம்மாவும் தனியா இல்லாததால திருடனும் வந்திருக்க மாட்டான். கொலையும் நடந்திருக்காது. பேரி டைம் டிராவல் பண்ணி அவங்க அம்மா கூடையில சாஸ் பாட்டில எடுத்து போட்டுடுறான். இப்போ மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறான். இவன் நினைச்சபடி டைம் மாறிட்டு இருக்கு. அவங்க அம்மாவும் அப்பாவும் கூட இருக்காங்க. நல்லா போயிட்டு இருக்கிறப்ப அங்க வந்த ஒரு உருவம் வேற ஒரு காலகட்டத்திற்கு தள்ளி விடுது. அந்த இடத்துல பேரியோட வீடு இருக்கு. அங்க அவங்க அப்பாவும் அம்மாவும் இருக்காங்க. டைம் மாறிடுச்சு. அப்பா அம்மா கூட இனி ஒன்னா வாழ போறோம்னு சந்தோஷமா இருக்கான். அப்பதான் பேரி மாதிரி இன்னொரு பேரி வரான். அவன் தான் அந்த காலகட்டத்தை சேர்ந்த பேரி. இவனை நம்ம யங் பேரி அதாவது ஃபிளாஷ் 2ன்னு வச்சுப்போம்.
அப்பதான் ஃபிளாஷ் 1க்கு புரிய வருது நம்ம தப்பான காலகட்டத்துக்கு வந்துட்டோன்னு. இப்போ யங் பேரி புடிச்சு அவன் கிட்ட இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறான். தன்னோட சூப்பர் பவர் பத்தி விளக்குறான். அவனுக்கும் அந்த சூப்பர் பவரை கிடைக்க வைக்கிறான். ஆனா அந்த ஆக்சிடென்ட்ல நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபிளாஷுக்கு சூப்பர் பவர் போயிடுது. இப்ப பவர்ஸ் இருந்தாதான் அவன் தன்னோட காலகட்டத்துக்கு போக முடியும். இப்போ யங் பேரிக்கு ட்ரைனிங் கொடுக்கறான். இந்த நிலையில சூப்பர்மேனை தேடி ஒரு கேங் பூமிக்கு வருது. அதாவது கிரிப்டோனியன்ஸ் அங்க வராங்க. ஐயோ, இந்த நேரத்திலயா இங்க வந்து மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறான். ஏன்னா இது மேன் ஆஃப் ஸ்டீல் படத்துல வர காட்சியில இருக்கும். இந்த ஆபத்தை தடுக்க அவனுடைய காலகட்டத்துல சூப்பர்மேன் போன்ற மத்த ஹீரோஸ்லாம் இருந்திருக்காங்க. ஆனா இங்க அப்படி யாரும் இருக்காங்களான்னு தேடுறான். வண்டர் வுமன், அக்வாமேன் அப்படி யாருமே இல்ல. ஆனா பேட்மேன் இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க 2 பேரும். அங்க இருக்கிற பேட்மேன் வேற மாதிரி இருக்காரு. அவர்கிட்ட போய் கதையெல்லாம் சொல்லி ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி முதல்ல சூப்பர்மேனை கண்டுபிடிக்க போறாங்க. ஆனா அந்த காலகட்டத்துல அவங்க சூப்பர் கேர்லா இருக்காங்க. அவங்கள காப்பாத்தி நம்மளோட ஃபர்ஸ்ட் பேரிக்கு ஃபிளாஷ் பவரை மறுபடியும் கொண்டு வராங்க. அப்புறம் அங்க நடக்கிற கிரிப்டோனியன் சண்டையை தடுக்கிறாங்க. இந்த சண்டையில சூப்பர் கேர்லும் கீட்டோன் பேட்மேனும் கொலை பண்ணப்படுறாங்க. இத பார்த்த ஃபிளாஷ் 2 நம்ம கிட்ட தான் டைம் டிராவல் பவர் இருக்கே, அத வச்சு மறுபடியும் சூப்பர் கேர்லையும் பேட்மேனையும் உயிரோட கொண்டு வந்துடலாம்னு ட்ரை பண்றான். ஆனாலும் மறுபடி அவங்க இறந்துட்டே இருக்காங்க. அவன் பல முறை ட்ரை பண்றான். மறுபடியும் அவங்க இறந்துகிட்டே இருக்காங்க. இத புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஃபிளாஷ் 1 காலத்தை மாத்த முடியாது, நடக்கிறத மாத்தினாலும் அது நடக்கிறது நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறான். அப்போ ஃபிளாஷ் 1க்கும் ஃபிளாஷ் 2க்கும் ஒரு கான்வர்சேஷன் வருது. அப்பதான் அவன் சொல்றான், நான் வாழ்ந்த காலகட்டத்துல நம்ம அம்மா உயிரோட இல்ல, அப்பா ஜெயில இருக்காங்க. இத நான் மாத்தி அமைக்கிறதுக்கு தான் நான் டைம் டிராவல் பண்ணி வந்தேன். இப்போ உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன், எதையும் மாத்த முடியாது. இதுதான் பேட்மேன் நமக்கு புரிய வச்சுட்டு போயிருக்காரு. நீயும் இத புரிஞ்சுக்கோன்னு ஃபிளாஷ் 2 கிட்ட சொல்ல அந்த நேரத்துல இந்த காலத்துல தள்ளிவிட்ட உருவம் வருது. இவன் ஃபிளாஷ்னு வச்சுப்போம். இவன் வேற யாரும் இல்ல, இந்த காலகட்டத்தை சேர்ந்த ஃபிளாஷ் 2வோட ஃபியூச்சர் வெர்ஷன். அவன் தன் வாழ்க்கை முழுவதுமே டைம் டிராவல் பண்ணி நடந்ததை மாற்ற பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். இவனோட செயலால நிறைய யூனிவர்ஸ் ஒன்னோட ஒண்ணு மோதி ஆபத்துல இருக்கிறத உணர்றான். ஃபிளாஷ் 1 இதை தடுக்க ஃபியூச்சர் ஃபிளாஷை கொலை பண்றான். ஃபிளாஷ் 2 அதை உள்வாங்கும் போது 2 பேருமே இறந்துடுறாங்க. யூனிவர்ஸ் மோதுறதும் நின்னுடுது. கிரிப்டோனியன்ஸும் சூப்பர் கேர்லை கொண்டுட்டதுல கிளம்பிடுறாங்க. எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்ட ஃபிளாஷ் மறுபடியும் சூப்பர் மார்க்கெட்ல டொமேட்டோ சாஸ் பாட்டில ஷெல்ஃப்லயே வச்சுட்டு வந்துடுறான். அவங்க அம்மாவையும் கடைசியா ஒரு டைம் பார்த்து பேசிட்டு வரான். இந்த சீன் ரொம்ப எமோஷனலா இருக்கும். அப்புறம் தன்னோட காலகட்டத்துக்கு வந்துடுறான். இப்போ கோர்ட்ல பேரி அப்பாவோட கேஸ் போயிட்டு இருக்கு. இப்போ வீடியோல அப்பாவுடைய முகம் தெரியுது. எப்படின்னு பார்த்தா ஃபிளாஷ் சூப்பர் மார்க்கெட்ல சாஸ் பாட்டில மேல் ரேக்ல அடுக்கி வச்சுட்டு வந்திருக்கான். இதனால அப்பாவோட முகம் சிசிடிவில பதிஞ்சிருச்சு. அப்பாவும் கேஸ்ல இருந்து வெளியே வந்துடுறாங்க. எப்படியோ பேரி அவங்க அப்பாவோட இனி ஒன்னா வாழ போறான். இந்த சந்தோஷத்தை பேட்மேனுக்கு கால் பண்ணி சொல்றான். ஆனா அங்க இருக்கிறது வேற பேட்மேன். ஃபிளாஷ் சாஸ் பாட்டில மாத்தி வச்சதால இங்க காலத்துல கொஞ்சம் மாற்றம் நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிறான். இதோட படம் முடியுது. ஒரு டொமேட்டோ சாஸ வச்சு இவ்ளோ பெரிய கதையை சொல்லிட்டீங்களே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் வருது. அதுல அக்வாமேன் ஃபிளாஷ் கிட்ட பேசுற ஒரு சின்ன கிளிப் தான் இருக்கு. நீ போன டிஃபரெண்ட் டைம் லைன்லயும் பேட்மேன் இருக்காரு, ஆனா வேற ஒரு ஆள். அப்போ நான் எல்லா டைம் லைன்லயும் நானா தான் இருந்தேனான்னு கேட்க ஆமான்னு சொல்றான். அக்வாமேன் குடிச்சிட்டு கீழே விழுறான். இதோட முடியும். இருந்தும் என்ன பண்றது, DCEU இனி கண்டினியூ ஆக போறதில்ல. தி ஃபிளாஷ் ரொம்ப நல்ல படம். இதுல நடிச்ச எல்லாருமே சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. எல்லாருமே இந்த படத்தை பார்க்கலாம். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சீன்ஸ் படத்துல இருக்கு. காமெடி, எமோஷனல், ஆக்ஷன் எல்லாமே இருக்கு. OTT பிளாட்ஃபார்ம்ல இந்த படம் இருக்கு. இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னா VFX இன்னும் சில இடங்கள்ல நல்லா பண்ணிருக்கலாம்னு தோணும். இதை தொடர்ந்து இனி படம் வருமானு கேட்டா அது கொஞ்சம் சந்தேகம் தான். இதுக்கப்புறம் வந்து அக்வாமேன் 2வோட DCEU முடியுது. அதுதான் DCEU ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் வருத்தம். இனி வரப்போற DCUக்காக வெயிட் பண்ணுவோம். ஓவரால் தி ஃபிளாஷ்க்கு ஃபிலிம் பேப்பர்ஸோட ரிவ்யூ ரேட்டிங் 100க்கு 70. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். பை.